சரி நம்ம சொல்றதா மச்சான், நீ கவலைப்படாத. கேட்சப் பண்ண ஒன்று இதை ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் மேடத்தை ஒரே ஒரு டியூட்டி தான், சூப்பர் மார்க்கெட் ஃபுல்லாக ஜாமானை ஏற்றிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஜாமானை ஏற்றிட்டு நேராக இப்போ 9-10 மணிக்கு சஃபாவில் கொண்டு போய் விட்டு நேராக மச்சான் ரூமுக்கு இப்போ போயிட்டுருக்கேன். இறக்கி விட்டேன். வர வேணாம் வரலையா என்னன்னு சொல்லவே இல்லை. அதனால் மச்சான் ரூமில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிவிட்டு மச்சானை மண்டையை கழுவி அல்பேக் வாங்குறதுக்கு சொல்லியிருக்கு, வாங்குறேன்னு சொன்னிச்சு. அதனால் நிறைய ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, எல்லாரோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வரலான் இருக்கேன் நண்பா. வாங்க வீடியோக்கு போகலாம். வேறு எதுவுமே விழாக்கே கிடையாது. இன்றைக்கி நேராக மச்சான் ரூமுக்கு தான், வேறு எதுவுமே இல்லை. ஒரு 10 நிமிஷத்துக்கு மச்சானோட வண்டி இருக்கும். ஓகேங்களா? வாங்க கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே, அங்கே சந்திப்போம். சரி, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஒன்று வாக்க வந்தோம், நைட்டில் காட்ட சொல்கிறாங்க. மச்சானுக்கு பார்ட்டி வைக்கணும்ட்டீங்க, அல்பைக்கு பார்ட்டி. இங்கே பாருங்க, காமியா அல்பேக்கு. வாங்க வாங்க உள்ள போயிட்டோம். எல்லாரும் வாங்க திங்கலாம் அப்படின்னா நரம்புகிறமல போடுறதுக்கு லேட் பண்ணது. இது காசு, இது பார்ட்டி தான். பார்ட்டிலாம் கிடையாது. நான் இது பார்ட்டிலாம் கிடையாது. மச்சான் 75 ரியாலியா போயா? பார்ட்டிங்கிறது பிரியாணி தான். பார்ட்டிங்கிறது பிரியாணி. நீ இது ரெண்டு பிள்ளை பிறந்து 3 வயசு ஆயிடுச்சு. சரி, 70 பிரியாணி சிக்கன் வரும். இருடா எல்லாம் பிறந்து 3 வயசு ஆயிடுச்சு மச்சான். 70 வயசு. ஓ 3 வயசு. ஏய் காலைல ஸ்கூல் போய் 3 மாசம் கூட ஆவலையா? அவ்வளவுதான், லேட் ஆயிடுச்சுல. உன் வயலும் சொல்றதுக்கு தான். இத நண்பர்களே, இது ஊர்காசுக்கு 1500 ரூபாய்க்கு நான் பார்ட்டி வச்சிட்டேன். இதுக்கப்புறம் எது செய்ய முடியாது. பார்ட்டிலாம் கிடையாது. ஒரு சவுதியில இருக்கிறவன் 1500 ரூபாய் 1000 நாங்க தரோம். அசிங்கமா இல்ல? சொட்டை ஏன் முன்னாடி காட்டுற? கிட்ட வா. ஏய் எல்லாரும் நம்மள திட்டுவாங்கடா மச்சான், ஆடியன்ஸ்லாம் சும்மா இருடா, எதுவும் பேசாதடா. நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நைட்டு பாருங்க, மச்சான் ரூமுக்கு வந்து 1 மணி ஆயிடுச்சா மச்சான்? இல்லை 12:40 ஆகுது. ஓகே, சாப்பிட போவோம். அல்பேக்கு வரீங்களா? சாப்பிட்றீங்களா? ஏங்க மக்களே, நீங்கள் சாட்சி பார்ட்டி கொடுத்துட்டேன். கிடையாது, லேட் பண்ணதுக்கு தான் இது ஃபைன் அமௌண்ட். இது மச்சான் ரூமு நான் பவுஸ் பண்ணிட்டேன். மச்சான் என்ன மச்சான் இப்படி போட்டு வச்சிருக்க? கார்கோ போடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. பிள்ளைக்கு எத்தனை நான் வாங்கினா? 5 கிராம் வாங்கினேன். 5 கிராம் வாங்கினேன். மாஷா அல்லாஹ். ஓகே 40,000 மச்சான். 5 பொண்ணு ஆச்சு 5 கிராம். ஏ அம்மா, என்னால பிள்ளைக்கு முடிஞ்சு அவ்வளோதான். மறுபடியும் பிள்ளைக்கு தானே செய்ய போகிறோம். சரி. அப்புறம் என்ன பார்ட்டிக்கு? இப்போ வெள்ளிக்கிழமை சாப்பிட்றது தானே பார்ட்டி தான். இப்போ அல்பைக்கு ஆளை நொட்டாத. அந்த இதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டேன், சான்ஸே இல்லை. பிரிச்சு காட்டு, பிரிச்சு வைக்கும் போது இது சாப்பிட்டு பார்த்துக்கலாம். இது ஸ்ப்ரைட்டா என்னது அடுத்தது? இது வந்து சாம்பிள். ஆமா உண்மை, லேட் பண்ணதுக்கு. மட்டன் பிரியாணி வித் ஹைதராபாத் பிரியாணி மச்சான். 28 ரூபா பிரியாணி. 28 ரூபா பிரியாணி. சில்லி இதெல்லாம் போட்டாதான் நாங்க வந்து துவா செய்வோம். மாமிக்கு, நானே செஞ்சுக்கிறேன். யூசுப் பாய்க்கு, அவங்க அம்மா அப்பாக்கு எல்லாரும். வா உட்காரன். என்ன செய்ய, நல்லா இருக்கீங்களா? வா கையை கழுவிட்டு வா. பூனையெல்லாம் தூக்குனா போய் கையை கழுவிட்டு வா. எனக்கு முடியெல்லாம் விட்டுனா அலர்ஜி, எனக்குலாம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு எனக்கு. ஆமா மச்சான், மனசுக்குள்ள ஆச்சையோட தான் இருக்க. இவன் காலியானே தர மச்சான். அதான் எங்க முடிஞ்சு போச்சு மச்சான். நான் குக்கிங், நீ பக்கத்துல இருந்தா உண்மையில டெய்லி குக்கிங் போடலாம் மச்சான். குக்கிங் தான் மச்சான் எல்லாரும் கேக்குறாங்க விரும்பி. எங்க மச்சான் அந்த மதியானம் வெயில நின்று இப்ப பாகிஸ்தானி வேற வச்சிருக்க, கொஞ்சம் கத்துனா வந்துருவானு பயமா இருக்கு. தம்பியே சாஜியானே நல்லா இருக்கியாத்தா? போ நீ போய் முதல்ல கையை கழுவிட்டு வா மச்சான். போ பூனையை தொட்ட நீ நோண்டிட்டு பாதியில போடுவ. போய் கையை கழுவிட்டு வா. போ பாத்ரூம் இத்திரும் போறம்ப. நானும் கழுவிட்டு வந்துருவாடா. எடுத்து வைடா உள்ள. மக்களை நானும் கையை கழிட்டு வந்துடுறேன். ஆமா பேக்கிங் மாத்திட்டானோ தான். நான் வந்தப்பே வந்தனே பார்த்துறேன். நல்லா இப்படி வா, நல்லா நெருங்கி உட்காரு. நான் இப்போ ஒரு 2 மாசம் முடிக்கிறேன். 2 மாசம் முடி வாங்கி. இதான் அல்பேக்கு, சவுதியில ஃபேமஸான ப்ரோஸ்ட்டு, சிக்கன் ப்ரோஸ்ட்டு. பாதி இது இருக்கும், திறந்து இங்கே காட்டு மக்களுக்கு. ஸ்பைசி தானே இது? ஸ்பைசி தான்டா, இங்கே காட்டு. எல்லாத்துக்கும் என்ன இவரு இது மாதிரி ஏன் அது இல்லையா? நம்ம பார்க்கல, இங்க வந்து தான் போய் பார்த்தோம். அவருக்கு மாத்திரம் வாங்கிட்டு வந்த அப்படியா? ஆமா சாப்பிடுங்க.
அப்படியே கீழே கொட்டி விடவா? இது எவ்வளோண்ணா பிரெட்டு? பிரெட்டு பண்ணு தானடா, சாப்பிட்றா, எடுத்து சாப்பிட்றா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரெட் வாங்க. தோமை பிரித்து காட்டு. இது உள்ள இருக்க பெட்லாம். தோமு இதான் ஸ்பெஷலு, பூண்டுலேயே செஞ்சது. மயோனிஸ் தானே இதை தோமுங்கிறாங்க. என்னதான் இருக்கும் தோமு? முட்டை கார்லி சாஸ். முட்டை இதுதான் போடுறாங்க. ஆமா, ஆயில் தான், எல்லாம் ஆயில் கண்டென்ட் தான். டிப் பண்ணி இப்படி. ஆஹா சொல்லு. அருமையா இருக்கும். வா மச்சான், உன் பார்ட்டிக்கு நீ இல்லாமல் எப்படி ஆச்சு? பார்ட்டிக்கு நான் ஃபைனுக்குள்ள தான் பண்ணுறது தானே இது, சாரியா? புக் இருந்துச்சு யாரையாது 5 லிட்டர் மிரிண்டா வாங்கிட்டு வந்தேன் எல்லாத்தையும் ஊத்து. இந்த இருக்கு இது 5 லிட்டரா? இது 5 லிட்டரா? இந்த லிங்க பச்சை என் வயிறுக்கே பத்தாது. அது போய் 5 லிட்டர்ன்றீங்க. சரி பட்டக்ஸ்ல ஏறுது. பெப்சி நோட் புக் காசு இருந்தா காசு வாங்கிட்டேன். நான் பெட்டர் கொஞ்சம் நவுத்தி வரப்பா. இதே மாதிரி இருக்கும். கையில எடுக்கணும். நான் கையில எடுத்து கை விழிச்சு கொடிகடல வச்சு கத்தி அதான் 2 லிட்டர் தூக்கிட்டு வந்திருக்கலாம். கிராஸ் ஆகிட்டு நீங்க இல்லைன்னா வந்து 2 ரூபா வாங்கிருப்பேன். ஏன் ஆல்ரெடி மச்சானை இப்ப தூக்கிட்டு பண்ணுவா. எங்க நம்ம நேரம் அல்பேக் தின்னு இருக்குது. ஒரு நூல்ல வண்டி தப்பிச்சிருச்சு. சாப்பிட்டுருக்க மாட்டோம் பய. மச்சான் அடிபட்டு கிடக்கும்போது நாம எப்படி சாப்பிடுவோம்? நாங்க சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு தான் போய் பாப்பீங்களா? அடாப்பா. வெட்டி போட்டு உட்காந்து டேபிள் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. நம்ம மச்சான் உனக்கு எதிரியே இங்கதான் மச்சான். நம்ம நார்மலாவே நம்ம மவுத் ஆயிட்டாங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டு போட்டு தானே இது பண்ணுவாங்க. ஆமா, மவுத்த பார்த்துட்டு வந்து சாப்பிட்டு மதியானம் சாப்பிட்டு சாயங்காலம் தூக்கி போட்டு பதிச்சுட்டு வந்துருவோம். நம்ம சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் தான் அடக்கம். பார்ட்டிலாம் இல்ல, இது கடுப்பாயிருவேன். பார்ட்டிக்கு எனக்கு வேணாம், பார்ட்டில வேணாம். எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், எனக்கு வேணாம் மச்சான். எனக்கு வேண்டாம். பிரியாணி தான் திங்க. அதெல்லாம் பிரச்சனை, வாயை விட்டு கக்குங்க. வந்து எடுத்துட வேண்டியதான். சாப்பிடுவா. அப்ப பார்ட்டி இல்ல மச்சான், சும்மா இது சாப்பாடியா? சாப்பிடியா? சாப்பாடு தானே. ஓகே. பார்ட்டி நீ தான் சாப்பாடுன்ட்ட. சாப்பிடுன்னு சொல்றதுக்கு சாப்பாடு. சாரியா, சாப்பாடு தான் எனக்கு வேணும். இந்த இருக்கு, இவ்வளவு மைனஸ் இருக்குங்க, எடுத்துங்க. என்ன தலைவர? சரி மக்களே, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. எதா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்றோம். பர்கர் செஞ்சு சாப்பிடுறியா? பேஸ்ட் மேல தடவி விட்டு உருளைக்கிழங்கு வரவுல போட்டு கோழியை மேல வச்சு இந்த கேச்சப்னு ஒண்ணு இருக்கும். கெச்சப்பு கிச்சப்பு. கெச்சப்பு. சரி, நம்ம சொல்றதா மச்சான், நீ கவலைப்படாத. கேச்சப்னு ஒண்ணு இருக்கும். இதை இப்படி ஊத்திக்கணும். ஊத்திக்கிட்டு இப்படி மடிச்சிங்கண்டா 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பர்கரு. நம்மளே செஞ்சிடலாம். நானும் செஞ்சிட்டேன், என்கிட்ட இருக்கு. தம்பி நீனும் வாடா. அது சரி, வேற லெவலும் போய். இது பார்ட்டி இல்ல, சாதா. மச்சான் வச்சிருக்க மாட்டான். ரொம்ப நன்றி மச்சான், உன் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும். பாத்தி கொடுத்துட்டேன். பார்ட்டி இல்லை, இது சும்மா அந்த டைம் லேட் ஆனதுக்காண்டி 2-3 மாதம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களா, அதுக்காண்டி தண்டனை, ஃபைனு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இன்ஷால்லா ஒரு பொம்பளை புள்ள ஒன்று பிறக்கட்டும். ஓகே, பிறந்த உடனே வைக்கணும். இது லேட்டு பிக்கப் மச்சான். நீ அடுத்த ஒரு பொம்பளை புள்ள ஒன்று பிறக்கட்டும் மச்சான். நைட்டு 3 மணி ஆகுது. ஒரு பாய் மதினாலேருந்து வந்திருக்காரு. நம்ம பாய் இவர் ஏடிஎம் கார்டு எடுத்து கேட்டார், பேங்க் திறந்து கேட்டார். திருநெல்வேலிக்காரு, மதினால வேலை. அலைக்ஸ்லாம் நம்ம பில்டிங்கில் வந்து 2 நாளைக்கு வந்திருக்காரு லீவுக்கு. அங்கேருந்து ஏடிஎம் கார்டு திறந்து கொடுங்க பயண்டாரு. திறந்தாச்சு, பயந்துக்கிட்டு இப்போ வரல. வேலை முடிஞ்சோன்னே இப்போ வராரு. நைட்டு வந்து எனக்கு கார்டு எடுத்து கொடுங்கன்னொன்னே அல்ராஜி பேங்க் வந்து எடுக்க வந்திருக்கோம். அவருக்காண்டி கார்டு எடுக்க. சர்வீஸ் இருக்கா என்னென்னு பார்ப்போம். உள்ளே போய் காட்டுறான் நண்பா, ஒரு நிமிஷம் இருங்க. பேங்க் வந்தோம். லாஸ்ட்டில் பேங்க்கு அந்த ஏடிஎம் கார்டு எடுக்கிறது லிப்பராக இருக்குது. வேறு இடத்துக்கு தான் போகணும். வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் அவருக்காண்டி. பார்த்துங்க, மச்சானை விட்டு சாப்பிட்டுக்கிட்டு அல்பேக் வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு நண்பா. இப்போ வீட்டுக்கு தான். இவருக்கு ஒரு கார்டை ஒன்று எடுத்து கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும். இங்கே வந்தோம், லாஸ்ட்டில் கார்டு வேலை செய்யலை. ஏடிஎம் கார்டு எடுக்கிறதுக்கு நம்ம ஊர் மாதிரிலாம் பேங்க் உள்ளே போய் திறக்கிறதெல்லாம் கிடையாது. ஆன்லைன்லேயே திறந்தோம். ஆன்லைன்லேயே எல்லாம் முடிஞ்சு ஏடிஎம் கார்டை ஃபிங்கரை வச்சு அந்த மிஷினில் செல்ஃப் மிஷின் இருக்குது, அதில் திறந்து எடுத்துக்க வேண்டியதான் நண்பா. அவ்வளோதான். இங்கே இல்லாதனால இன்னொரு இடத்துக்கு போய் எடுத்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? அப்புறம் என்ன, உங்களுக்கு கார்டு எடுத்தாச்சு. இது கார்டு எல்லாம் போட்டாச்சு மிஷினில். 100% ஒன்றுனா கார்டு பஞ்ச் பண்ணி இதில் கொடுக்கும். இதில் வரும். தலைவருக்கு என்ன சந்தோஷமாங்க, கார்டு திறந்தாச்சு. அப்படியே வெக்க போகிறாரு தலைவர்.
பாவம் இது தெரிய முடியாமல் நின்றுக்கிட்டு நம்ம தான் அவருக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது இந்த ஏரியாவுக்கு வந்தால் தெரியும் அவருக்கு. இந்த மாதிரி உதவிகள்லாம் செய்கிறது. நைட்டில் பாருங்கள், அவர் வண்டி கூட எடுக்க முடியாது. கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வெளியில். மணி எத்தனை பாய் கரெக்டாக சொல்லுங்கள்? 3 இருக்குமா? 3 3 மணி ஆயிடுச்சு. காடு இந்த வரும் பாருங்க, சவுண்டு கேட்குது பாருங்கள், எடுக்கிறது தெரியுதா? ஆமாம், காடு எடுக்கிற சவுண்டு கேட்கும். எடுத்துரும் வெளியே. காடு வந்துருச்சு, எடுங்க. ஓகே பாய், கார்டு எடுத்தாச்சு. அல்ட்ராஜி கார்டு, வைஃபை கார்டு எல்லாம் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே நண்பா, அங்கே போய் ஓடிபி பண்ணோம். இதில் பேங்க் சர்வீஸ் இல்லையா? அந்த பேங்கில் போய் ஓடிபி செட் பண்ணிவிட்டு போயிடுவோம். இந்த இதில் மிஷினில் போட்டு. டேய் கே கர்த்தாயே ஆப். நண்பா நண்பி எல்லாம் என்ன பண்ணுறீங்க? முடிஞ்சு அவருக்கு கார்டை எடுத்துகிட்டு வந்தாச்சு. லாஸ்ட்டில் டெம்பரவரி அவுட் ஆஃப் சர்வீஸ்னு எல்லா மிஷினும் வந்துருச்சு. கார்டு வெளியே வந்துருச்சு. பின் நம்பர் செட் பண்ண முடியல. அதுலேருந்து எடுத்து இன்னொரு இதில் போய் போட்டால் தான் பின் நம்பர் நம்மளால் செட் பண்ண முடியும். கார்டு கையில் வந்துருச்சு, பின் நம்பர் செட் பண்ணலை. 2-3 இடத்துக்கு போய் அலைஞ்சோம், ஒன்றும் முடியல நண்பா. அதோட சரி அப்படின்ட்டு வந்தாச்சு. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு அவருக்கு செஞ்சு சரி பண்ணி கொடுத்துட வேண்டியதான். ஓகே, நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறவங்களை அனைவரையும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நேற்றுலாம் ரொம்ப சப்போர்ட் கொடுத்தீங்க. பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலான்ட்டு. உங்கள் அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா.